அவர் வந்து ஒரு குழந்தைங்க. அதாவது அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு வந்து அப்பயும் அவர் வந்து அதாவது எதுவா இருந்தாலும் சரி, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா ஏய் அப்படின்னு சொல்லி எதிர்த்து உடனடியாக கேட்கக்கூடியது. கமல் சார் கூட ஒரு பேட்டில சொல்லும்போது அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த கோவப்படுற அழகு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நியாயமான கோவமா இருக்கும். வடபழனி கோயில்ல தான் என்னுடைய கல்யாணம் நடந்தது. அந்த டைம்ல வந்து ஒரு 100 கல்யாணம் வடபழனி கோயில்ல. அப்ப அந்த கோவிலுக்கு வந்து மோதிரம் மாத்தி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அதெல்லாம் மறக்க முடியாதுனால. கேப்டன் விஜயகாந்த் சார், நீங்க அவரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவரு ஜெனரலா நேச்சுரலா செட்ல எப்படி இருப்பாரு? உங்களுக்கும் அவருக்கும் இருக்க பாண்ட் பத்தி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா சார்? அவர் வந்து ஒரு குழந்தைங்க. அதாவது அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு வந்து அப்பயும் அவர் வந்து அதாவது எதுவா இருந்தாலும் சரி, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு கிடையவே கிடையாது. எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா ஏய் அப்படின்னு சொல்லி எதிர்த்து உடனடியாக கேட்கக்கூடியது. அதே மாதிரி அடிச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், அடுத்த செகண்ட் சாயந்தரத்துக்குள்ள அவனை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார். ஏன்னா அந்த கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு எனக்கு கமல் சார் கூட ஒரு பேட்டில் சொல்லும்போது அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த கோவப்படுற அழகு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நியாயமான கோபமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, வந்தோடனே வீட்டில் போய் நானும் தியாகனும் தான் வீட்டுக்கு போய் பார்த்தோம். காலைல ஒரு 9:30 10 மணி இருக்கும். வீட்டில் போய் பார்த்தோம். அப்போ கூட சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே வீட்டில் ஒய்ஃப் வந்து உடனே நீங்கள் கிளம்புங்க, அவங்க வரும்போது வரட்டும், நீங்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போய் இருக்கணும், நீங்கள் அங்கே கிளம்புங்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்களுக்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தால் சரி நாளைக்கு அங்கே தானே வச்சுருக்காங்க, நாளைக்கு போகலாமே, சாயந்தரம் போகலாமே அப்படிங்கிற கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் நம்ம போகணும் அப்படின்னு தோணுது. அதுக்கு காரணம் அதே போல தான் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது 3 விஷயங்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த 3 இடத்துலையும் நான் இருந்தேன் அந்த நிகழ்வுகளில். ஒன்று கார்கில் போகிறப்ப மதுரையில் நடந்தது. அப்போ இங்கேருந்து எல்லா மொத்த ஆர்டிஸ்டும் ட்ரெயினில் போனோம். அங்கே ட்ரெயினில் அங்கேருந்து வந்தோம். அப்போ எல்லா நடிகர்களும் சொல்லியிருப்பாங்க. அதை நெப்போலியன் சார் கூட அமெரிக்காவிலேருந்து சொல்லியிருந்தார். எல்லாருமே அந்த விஷயத்தை சொல்லாதவங்க பாக்கி கிடையாது. யாரும் அந்த ஷூட்டிங்லேயும் அப்படி தான், முதல்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது தான் அவர் ப்ரொடக்ஷன். அப்போ அந்த ட்ரெயினில் வரும்போது அத்தனை பேருக்கும் நைட்டில் சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இறங்கி போய் ரயிலை நிப்பாட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா போனோம், காவேரிக்காக வந்து நெய்வேலி போனோம். அப்போ இங்கேருந்து எல்லாரும் பஸ்ஸில் மொத்தமாக கிளம்பி போயிட்டு அங்கே போய் மீட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து எல்லாரும் பஸ்ஸில் கிளம்பி, இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு அவர் தான். அத்தனை பேர்த்தையும் பத்திரமா ஏற்றி பத்திரமா கொண்டு வந்து இறக்குனார். இதெல்லாம் கூட நம்ம ஊருக்குள்ளே வச்சுக்கோங்க. மலேசியா சிங்கப்பூர் போனோம் நடிகர் சங்க ஷோவுக்காக. அப்போ இங்கேருந்து இப்பயும் நடிகர் சங்க ஷோ போகிறோம். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது. அத்தனை பேரையும் இவர் நெப்போலியன் சார், சரத் சார் 3 பேர் இருந்தாங்க. ஆனால் அத்தனை பேர்த்தையும் ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு கடைசியில் போய் உட்காருவார் அவர். மற்றவங்கெல்லாம் வந்து சில பேர் வந்து நம்ம வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களே, அது இல்லை. அவ்வளோ பேரும் ஏற்றி எல்லாம் வந்தாச்சு இல்லை செக் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக ஏறுவார். அதுபோல் சிங்கப்பூர் ஷோ முடிச்சுட்டு மலேசியா அடுத்து மறுநாள் மலேசியாவுக்கு நைட்டு ஷோ முடிச்சுட்டு ராத்திரியாக டின்னர் முடிச்சுட்டு கிளம்புறோம் பஸ்ஸில். ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து மொத்த ஆர்டிஸ்ட்டும் பஸ்ஸில் தான் கிளம்புறோம். பஸ்ஸில் எல்லாத்தையும் ஏற்றி அனுப்பி வச்சுட்டு கடைசியாக அவ்வளோ பேர் ஏட்டாங்க, ரூமில் யாரும் இல்லைல்ல, அவன் செக் பண்ணிவிட்டு கடைசியில் பஸ்ஸில் வந்து ஏறி எங்கே உட்காந்துருப்பாரு நினைக்கிறீங்க? பஸ்ஸில் லாஸ்ட் சீட்டில், அந்த பஸ்ஸில் இருக்கிறதுலே கடைசி சீட். அப்போ பக்கத்தில் நான் போய் உட்காந்துருது, வா அப்படி வா, எல்லா ஏரியாச்சில் பார்த்துட்டியா, செக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே வந்தோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. கள்ளழகர் படம் பண்ணேன், சிம்மாசனம் பண்ணேன். அப்புறம் வடபழனி கோயிலில் தான் என்னுடைய கல்யாணம் நடந்தது. அந்த டைமில் வந்து ஒரு 100 கல்யாணம் வடபழனி கோயிலில். அப்போ அந்த கோவிலுக்கு வந்து மோதிரம் மாற்றி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அதெல்லாம் மறக்க முடியாதுனால. அப்புறம் என் பொண்ணு வரைய ஆரம்பிச்சதுக்கப்புறமா அப்போ கேப்டன் அந்த 2016 ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்துட்டாரு. அப்போ வாழ்த்துக்கள் சொல்ல போயிருந்தேன். அப்போ ஒய்ஃபு, பையன், நான், பொண்ணு எல்லாம் போயிருக்கும்போது பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு என் பொண்ணு நல்லா வரைவா அப்படின்னு சொன்னப்போ மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி கேப்டன் ஒரு படம் வரைஞ்சு கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு இவ கையால் கேப்டனை வரைஞ்சி அதையும் கொண்டு போய் கொடுத்தோம். இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு.
நிறைய இந்த நீங்க சொன்ன 1993ல இருந்து 2023 வரைக்கும் நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு நடுவுல வந்து ஒரு சின்ன கேப் உங்களுக்கு இருந்தது. அந்த கேப்லயுமே நாங்க உங்களை மறக்கவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த கேப்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சார். அந்த கேப் எனக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவுக்கு மட்டும் உலகத்துக்கே இருந்தது. இந்த கொரோனா கேப் தான் நீங்க சொல்றது. குவாரண்டைம்ல தான் கேப்புன்னு இருந்ததே தவிர, மற்றபடி பெரிய படங்கள் இல்லாட்ட கூட ஒரு சின்ன சின்ன படங்களாவது, ஏதாவது வருஷத்துக்கு ஒரு 4 படங்களாவது. என்ன ஒன்று, இப்போ இடையில வந்து ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறது, தேட்டர் கடை இதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அதனால வந்து பெரிய ஹீரோக்கள் படங்கள் மட்டுமே பார்க்கும்போது, அப்புறம் இந்த படத்தில் இல்லை போட்டிருக்கு, அப்புறம் ரொம்ப நாள் ஆளை காணும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் நடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கேப் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் அந்த டைமில் கூட என்னை பயன்படுத்தி நம்ம சத்யா இது பண்ணுவார், காஸ்டியூம் டிசைன்லாம் பண்ணுவார். அந்த சத்யா வந்து ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குல்ல, ஒரு இது ஷூட் பண்ணுவோமானே அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப்பெல்லாம் போட்டு, மொட்டை போட்டு, கேப் வச்சு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பேட் வச்சு, தாடி வச்சு, வேறு வேறு ஸ்டைலிஷாக மாற்றி ஃபோட்டோ ஷூட் பண்ணி பயங்கர வைரல் ஆச்சு அது. அதாவது அந்த வீட்டில் இருக்கும்போது அத்தனை பேரும் பார்த்தாங்க. அப்போ உங்களை மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே ஓடிச்சு, ஆஹா அடுத்த ஒரு ப்ரொமோஷன் ஆரம்பிச்சாச்சு, இனி கொரோனா முடிஞ்ச உடனே நம்ம வேறு லெவலுக்கு போக போகிறோம், வேறு கேரக்டர் வேறு மாதிரி போக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாம் பயங்கர வைரல், டிவியில், இதில் எல்லாத்துலேயும், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் பூரா நான் தான் எதை திறந்தாலும் அப்படி இருந்தது. கொரோனா முடிஞ்சது, அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுக்கு போயிட்டாங்க, அதை மறந்துட்டாங்க.